ஹாய் வாங்க. நீங்கள் இது பார்க்குறது இது வந்து வாழைப்பூ கட்லெட். இந்த வாழைப்பூ கட்லெட் அடுத்து வாழைப்பூ கோலா உருண்டை செய்ய போகிறேன். இது செய்ய தேவையானது ஒரே ஒரு வாழைப்பூ எடுத்து அதில் காவாசி மட்டும் எடுத்து நடுமத்தில் இருக்கிற பாருங்கள், இந்த மட்டும் சுத்தம் செஞ்சுட்டு கையில் நல்லா தேங்காய் எண்ணெய் தடவிக்கோங்க, ஏன்னா கை கார பிடிச்சிரும். அதுக்கப்புறம் தண்ணியில் பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு மிக்ஸி சாரில் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் நல்லா கட்டியாக அரைச்சிட்டு வந்து அது கூட ஒரு ஸ்பூன் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி இவ்வளோ சேர்த்து நல்லா வடை பதத்துக்கு நல்லா விரவிக்கிட்டு பாருங்கள், இதை எடுத்து இப்படி இப்படி உருட்டி போட்டுற வேண்டியதான் எண்ணெயில். ரெண்டு பக்கமும் வேக வச்சு வாழைப்பூ பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி கட்லெட், இந்த மாதிரி கோலா உருண்டை, இந்த மாதிரி செய்யும்போது பிள்ளைங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. வாழைப்பூ கட்லெட் மட்டும் கோலா உருண்டை ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.